முதல் தீர்மானம் எங்களுக்கு வந்து இந்த சூளாக்கார பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து தனியார் ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல இந்த தனியார் வந்து எங்களோட சூளாக்கார பிரச்சனையில் வந்து தலையிட்டு சூளாக்காரையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து சொசைட்டி இருந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க 700 சொசைட்டி இருந்துச்சு. இந்த 700 சொசைட்டி இன்னைக்கு இல்லை. எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் நலிவடைஞ்சு எல்லாமே இன்னைக்கு மூடிட்டாங்க. அந்த சொசைட்டிகளை எங்களுக்கு வந்து திரும்பவும் அரசாங்கம் எங்களுக்கு திரும்பவும் அதை வந்து மீட்டு கொடுக்கணும். ரெண்டாவது எங்கள் சமுதாயத்துக்கு நலவாரி அமைச்சு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு எங்கள் சமுதாயத்துக்குன்னு தனியாக ஒரு நலவாரி அமைச்சு கொடுக்கணும். இடஒதுக்கீட்டில் வந்து எங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு எங்கள் கல்வி வேலைவாய்ப்பில் எங்கள் சமுதாய மக்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வேணும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து எந்த கட்சி வந்து எங்கள் கூட கூட்டணி வச்சாலும் எங்களுக்கு 5 தொகுதி நாங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். 5 தொகுதி நாங்கள் கேட்கணும். நாங்கள் 5 தொகுதி கேட்குறோம். எங்களுக்கு 5 தொகுதி ஒதுக்குற கட்சி கூட மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். எந்த கட்சியும் எங்களுக்கு 5 தொகுதி தரலை அப்படின்னு சொன்னால் 234 தொகுதியிலையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் சுயேட்சையாக நிற்குவோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே நாங்கள் 5000 10,000 15,000 ஓட்டில், இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சமுதாய வாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 15,000 வாக்கு எங்கள் சமுதாயத்தோட வாக்கு இருக்குது. எங்கள் சமுதாய வாக்கை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிக்கிறோன்னு சொல்லலை. எங்கள் சமுதாயம் இன்னைக்கு வந்து ஓட்டு எல்லா இடத்துலையும் நிற்கிறோம் அப்படின்னா நாங்கள் தோக்க தான் போகிறோம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாங்கள் தோக்குவோம். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாங்கள் தோக்கடிச்சிட்டு தான் தோப்போம். இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.